ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்த்துட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் இப்போ கொடைக்கானலுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொடைக்கானலுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணி விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பிளானிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஒன் டே பிளானிங் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ஒரு ஐடியாக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோவாக நான் இருக்கும்ட்டு நம்புகிறேன். எஸ், ஒரு நாள் நம்ம கொடைக்கானல் போனோம்னா எந்த மாதிரி பிளேசஸ், எந்த பிளேசஸ்க்குலாம் நம்ம போகலாம் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் கைடு அப்படிங்கிற மாதிரி ஒன் டேல நம்ம எங்கெல்லாம் போகலாங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடைக்கானலுக்கு நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். அது உங்கள் இஷ்டம், அது எப்படி வேணால் நீங்கள் போய்க்கலாம். பட் நிறைய பிளேசஸை ஒன் டேக்குள்ளே நான் இந்த இடத்துல போய் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டூர் மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பைக்கில் போகலாம், இல்லைனா கார் புக் பண்ணி போகலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம பஸ்ஸஸில் போனால் மட்டும்தான் கொடைக்கானலில் நம்மளோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, நம்ம ஃபுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன் டேயில் எக்கச்சக்கமான பிளேசஸ் நம்ம நிறையவே பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் பஸ் ரூட் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பஸ் ரூட் எல்லாமே இருந்தாலுமே அந்த ஊர் மக்களுக்கே சம்டைம்ஸ் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு டிலே ஆகும். பட் நம்ம ஊருக்கு புதுசுங்கிறதுனால அது ரொம்பவே டிலே ஆகும். ஸோ பஸ்ஸஸ்லாம் தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரி பைக், கார், பஸ்ஸில் போனீங்கன்னா, அதாவது பிரைவேட் பஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்த நீங்கள் பார்க்கலாம். கொடைக்கானலுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே என்ட்ரி ஆக உங்களோட அந்த கிளைமேட் சேஞ்சஸே உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்னடா வெயில் அடிக்குது, கொடைக்கானல் மாதிரியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மலை ஏற தான் ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுத்துச்சு. கொடைக்கானல் நீங்கள் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் படுறது ஒரு பாறை அப்படின்னு சொன்னாங்க. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த கொடைக்கானல் சிட்டியில் எனக்கு ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ணது இந்த மலை, அந்த வியூ தான். பட் அதெல்லாம் பயங்கரமாக சூப்பராகவே இருந்துச்சு. எஸ், இப்போ நம்ம கொடைக்கானலுக்குள்ள என்ட்ரி, இதான் என்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த என்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ்னா டம் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். இது ஒரு செம்மையான வியூ. இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. நீங்கள் கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே அந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆன ஃபீல்ஸையும் தாண்டி இந்த மாதிரி வியூலாம் நீங்கள் பார்த்து முடித்தோடனே இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இன்னும் போக போக ஹைலைட்டான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. தென் இங்கே இருந்து தான் உங்களோட கொடைக்கானல் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கொடைக்கானல்னு சொல்லலாம். பட் இந்த டம் பாறைங்கிறது ஒரு பயங்கரமான பிளேஸ் தான். அந்த வியூ ஃபுல் சரௌண்டிங்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. தென் இங்கே இருந்து நான் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூம் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற டைம் தாண்டி நேராக நம்ம ரூமுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலைல நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய பிளேசஸ் வந்து நிறையவே இருக்குது. சில ஐகானிக்கான பிளேசஸ்லாம் இருக்குது. நம்ம போக போக வீடியோவில் என்னங்கிறத பார்க்கலாம். பட் போகிற பிளேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ்லாம் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. நிறைய வியூஸ் தான், பட் எல்லாமே சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. தென் செக்கிங் இது ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். அதனால் பிளாஸ்டிக் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கேயே தூக்கி போட்டுருங்க. இல்லைனா ஒரு பிளாஸ்டிக்கு 20 ரூபான்னு சொல்லி உங்கள் போகும்போது உங்ககிட்ட இந்த காசை பிடிங்கிடுவாங்க. தென் போக 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 மலை ஏற அந்த ரூம்ஸ்க்கு போகும்போதே செம்ம அழகான வியூஸ்லாம் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். ரூம்ஸ் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா நேராக ரூம்ஸில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தென் ஸ்டார்டிங் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே மார்னிங் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். நான் நேராக அங்கே போனேன்னு ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக ஃபஸ்ட் இங்கே வந்தது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போகும்போது கொடைக்கானலே ஒரு ஐகானிக்கான பிளேசஸ் என்னென்னா இந்த லேக் தான். இந்த லேக்கை தாண்டி நீங்கள் வந்து கொடைக்கானலுக்குள்ளே போகவும் முடியாது, வரவும் முடியாது. சுற்றி இந்த லேக்கை தான் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்கிற மாதிரி ஒரு சூப்பரான லேக் தான். தென் இந்த லேக்கை தாண்டி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடைக்கானல் இருக்கிற ஒரு சூப்பரான அப்பர் லேக் வியூ. இந்த அப்பர் லேக் வியூங்கிறது இப்போ இந்த கீழே இருக்க அந்த லேக் தான். பட் அந்த லேக்கை சுற்றி இருக்கிற எக்கச்சக்கமான இந்த காட்டேஜஸ், ரூம்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு இந்தியா மேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது அப்படி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. பட் நான் சொன்ன மாதிரி கொடைக்கானல்னாலே வியூ தான். வியூ வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தென் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக இப்போ எங்கே போகலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வேன் எடுத்துகிட்டு சில முக்கியமான பிளேசஸ்லாம் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகும்போது இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு அருவி பார்த்தது ரொம்ப பயங்கரமானலாம் இல்லை, பட் பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சு தென் அது பக்கத்தில் இருக்கிற சாக்லேட்ஸ் வாங்கலாம்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டி ஆயில் அண்ட் ஸ்பீசஸ்ங்கிற ஷாப்புக்கு நான் போய் விசிட் பண்ணியிருந்தேன். இதை பற்றி என்ன ஃபுல் வீடியோ நான் ஷார்ட்ஸில் நான் போட்டுருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான ஸ்பாட்டுங்க.
மிஸ் பண்ணிடாதீங்க. தென் இங்க ஷாப்பிங்க முடிச்சுட்டு டைரக்ட்டா நான் போன பிளேஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொடைக்கானல்லே ஒரு அழகான பிளேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோக்கஸ் வாக் வியூ அப்படின்னு சொல்றாங்க. அது என்னடா கோக்கஸ் வாக் வியூ அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. பட் ஒரு ஐகானிக் பிளேஸஸ் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் போனோம். தென் இந்த வீடியோல தெரியிற அந்த மலை சைடுல இருந்து தான் நாங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோங்கிறதே எனக்கு அங்க வந்து டிரைவர் அண்ணா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. பட் சுத்தி இந்த லேக்க மட்டும் தான் நாங்க சுத்திக்கிட்டே வந்திருக்கோங்கிறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் நான் போனது வந்து வீக்கெண்ட்ல போகாம வீக் டேஸ்ல போனதுனால, கிரவுட்ஸுமே ரொம்ப அவ்வளவா இல்லாம கொஞ்சம் மீடியமா தான் இருந்துச்சு. பட் கிரவுட் இருந்துச்சுங்க. பட் ரொம்ப அவ்வளவா இல்ல. பிகாஸ் இது சீசன் டைம்ங்கிறதுனால இருந்துச்சு. எப்பவுமே அங்க சீசன் தான். எப்போ போனாலும் குளிர் அடிக்குங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் இது ஒரு செமயான வியூ பிளேஸ். இந்த வியூவையும் நீங்க எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து வியூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேனா, அத பார்த்துக்கிட்டே இருக்கிறேனா, இது ஒரு பிளேஸ் இந்த மாரி ஒரு பிளேஸ் வந்து ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு குடுத்துச்சு. காக்கஸ் வாக் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் எனக்கு எந்த மாரி எங்குன்னு தெரியல. பட் இந்த ஒரு கிளவுடியா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டா இருக்கிறத இந்த மாரி ஒரு பிளேஸஸ் வந்து பார்க்கும்போது, நேச்சரோட சேர்ந்து பார்க்கும்போது, ஒரு அழகான ஒரு மெமரீஸ், அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் இங்க இது மட்டும் தான். இத தாண்டி சில ஷாப்பிங்ஸ் அப்படிதான் இருக்கு. தென் இத தாண்டி போகும்போது எக்கச்சக்கமான பிளேஸஸ் இருக்கு. தென் இந்த கோக்கஸ் வாக் வியூவ முடிச்சுட்டு நான் போன ஒரு பயங்கரமான பிளேஸ் அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பில்லர்ஸ் ராக் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பயங்கரமான வியூ தான். இந்த யானையை நான் ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது என்னடா யானை சிலை அப்படியே வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். பட் அது ஃப்ரண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இந்த பிளேஸ் வந்து உண்மையாவே எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளவுட் அந்த மிஸ்ட் எல்லாம் சேர்த்து, அந்த பனிக்கல்லாம் சேர்த்து இந்த மலைய ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிற ரேஞ்சுக்கு இருந்திருக்கு. பட் அந்த மலையவே கவர் பண்ணிருச்சுன்னா, இந்த பிளேஸ் எந்த மாரி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பிகாஸ் ரொம்ப குளிராவே இருந்துச்சு. என்னால அங்க நிக்க கூட முடியலங்கிற மாரி தான் இருந்துச்சு. பேசும்போது கூட வாயிலேருந்து ஃபுல்லா பனியா தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா, இது ஒரு அழகான ஒரு பயங்கரமான பிளேஸஸ்னே சொல்லுவேன். மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல்ல ஒரு அழகான பிளேஸ் தான். ரொம்ப பனிமூட்டமா இருக்கிறதுனால அந்த ஒரு அழகான வியூவ பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். பட் இமேஜஸ்ல பார்க்கும்போதே செம பயங்கரமா இருந்துச்சு. அந்த கிளவுட்ஸுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான அழகான பிளேஸஸ் இருக்கிறதுனால நம்ம பார்க்காம விட்டுட்டோம். பட் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். காக்கஸ் வாக் வியூவையும் தாண்டி இந்த பில்லர்ஸ் ராக் வியூவையும் நீங்க வந்து பாருங்க. தென் இதுக்கப்புறம் கொடைக்கானல்னாலே ஒரு ஐகானிக் பிளேசஸ் இருக்கு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது என்ன பிளேஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கொடைக்கானல்னாலே நம்ம லெஜெண்டரி கமல் சாரோட படம் அந்த குணா கேவ் இப்போ நவ் மஞ்சுமல் பாய்ஸ் செம்மையா அந்த பிளேஸை வந்து பயங்கரமாக நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறைய இம்பாக்ட் ரொம்ப கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஆல்ரெடி இந்த பிளேஸ் பயங்கரமான இம்பாக்ட் தான். பட் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக இம்பாக்ட் ஆயிடுச்சு. உண்மையாகவே இது செம்மையான பிளேஸுங்க. இது சாதாரணமாக குணா கேவ் தானே, ஜஸ்ட் நார்மல் பிளேஸ் தானே, உள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஸ்பெஷல் கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடமே ஒரு வைப்பு தாங்க. நான் போகும்போது எக்கச்சக்கமான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையவே இருந்தாங்க. நான் உள்ளே போகும்போது எல்லாம் செம்ம வைப்பாக தான் இருந்தாங்க. மோஸ்ட்டாக நம்ம ஐகானிக் சாங்ஸ் அதுதான் பாடிக்கிட்டு கூட இருந்தாங்க. செமையாக பசங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா நம்ம கமல் சார் நடிச்ச குணா படம் அந்த லொகேஷனுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணிட்டோங்கிறதையும் தாண்டி அந்த வைபையும் தாண்டி இந்த இடத்த பார்க்கறதுக்கே செம ஒரு ஹாப்பினஸையும் தாண்டி ஒரு பயங்கரமான பிளேஸ். கமல் சார் ஷூட் பண்ண பிளேஸ் அது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நீங்களே பாருங்க அந்த பிளேஸ் எப்படி இருக்குங்கிறத. செம பயங்கரமான பிளேஸில் பார்க்குறதுக்கே செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தென் நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒருத்தர் வந்து ஏறி குதிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த பிளேஸஸாக இருக்கட்டும். தென் இதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸ்னே சொல்லக்கூடிய இப்போவுமே டெவில்ஸ் கிச்சன் அப்படி இப்படி நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட்
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் எப்படி இந்த இடத்துல ஷூட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஃபைனலி நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். இந்த மாதிரி ஒரு அழகான பிளேசஸை நம்ம விசிட் பண்ணிட்டோங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு. தென் நம்ம சுபாஷ் புதைக்குழியில் விழுந்த இடம் தான் இந்த இடம். இது உள்ள டீப்பாக நம்ம பார்க்கவும் முடியல. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுட்ஸ் அந்த பனிக்குள் இருந்ததுனால சரியாக தெரியல. பட் இதுவுமே ஒரு டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அகைன் திரும்ப சொல்கிறேன், எப்படா உள்ளே போனீங்க, எப்படா அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்குங்கிறதையும் தாண்டி எப்படி கமல் சார் இங்கே ஷூட் பண்ணார், அவரே ஜஸ்ட் மிஸ் தான். ஏன்னா அவரும் குழிக்குள்ளே விழுந்திருப்பார் தான். பட் இருந்தாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திரும்ப அந்த சாங்கை நம்ம பசங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லும் இடமெல்லாம் புகை, திரும்புகிற பக்கம் எல்லாம் கண்மணி அன்போடு காதலன் தான். இந்த சாங்கை நீங்கள் இங்கே போனீங்கனாலே உங்கள் மைண்டில் ஏற்றி விட்ருவாங்க. சும்மாவே இந்த பிளேஸை பார்த்தாலே கண்டிப்பாக அந்த சாங் நம்ம மைண்டுக்கு கண்டிப்பாக வந்துடும். இது ஒன்று. இப்போ புதுசாக ஒரு 2 வருஷமாக குட்டட்டா சுபாஷேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த இடம் ஒரு அந்த வைபையும் தாண்டி ஒரு அழகான ஒரு பிளேசஸ் தான். ஃபைனலாக கொடைக்கானல் ரீச் ஆனதையும் தாண்டி இந்த பிளேசஸை என்னோட லிஸ்ட்டில் நான் வந்து பார்த்துட்டேன், ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. பட் கொடைக்கானல் வந்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் லிஸ்ட்டில், உங்களோட அந்த டூர் பிளானிங் லிஸ்ட்டில் குணா கேவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக உள்ளே போவீங்க, இந்த மாதிரி பிளேசஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதையும் தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பனிக்களும் சரி, அந்த மேகமூட்டங்களும் சரி, அதுவே கவர் பண்ணிடும். ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. பட் இந்த இடத்துல பண்ண சம்பவங்கள் அப்படி இருந்ததுனால ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுக்கும். ஒரு வழியாக குணா கேவுக்கும் நம்ம வந்தாச்சு, பார்த்தாச்சு. இங்கேருந்து நான் இப்போ கிளம்பிட்டேன். இங்கேருந்து போகும்போது எக்கச்சக்கமான அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸான நிறைய சாங்ஸ்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. நிறைய ஓல்டு விண்டேஜ் சாங்ஸாக இருக்கட்டும், இப்போது நமக்கு ஃபெமிலியராக அப்படின்னு சொல்ல போனால் குணாஸ் மூவியாக இருக்கட்டும், தென் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிறதா அந்த மூவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு உள்ளேயே நாங்கள் வந்து போகலை, போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இன்னும் எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. அது ஒன் டேல நிறைய இடத்துக்கு போகணுங்கிறதுனால இங்கேருந்து அவுட் சைடில் இருந்தே பார்த்துட்டோம். பட் இந்த மாதிரி மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ஒரு நேச்சர் தான், அப்படி தான் இருந்துச்சு. தென் இங்கேருந்து இப்போ நாங்கள் போகக்கூடிய பிளேஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நேம் வந்து எனக்கு சரியாக எனக்கு தெரியலை. பட் அந்த கோக்கஸ் வியூ பாயிண்ட்டையும் தாண்டி, பில்லர்ஸ் ராக் வியூவையும் தாண்டி இந்த ஐகானிக் பிளேசஸ் ஆன இந்த குணா கேவ், இதுக்கப்புறம் இந்த குணா கேவ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் இருக்குது. அதுவுமே ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா ஒரு லைக் ஒரு கார்டன், ஒரு பார்க் அங்கிற மாதிரி தான். பட் போகணும் அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பாக அந்த பிளேஸை நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். அதனால் நாங்கள் வந்து உள்ளே ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஷூட்டுக்காகவோ, ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவோ, சும்மா நம்ம அந்த பக்கம் வந்துட்டோமே லைட்டாக போய் விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். எக்கச்சக்கமான ஷாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம், பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்கனால போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். இங்கேயுமே பெருசாக என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எதுவுமே கிடையாது. பட் இது ஒரு அழகான ஒரு மிஸ்டியும் சரி, அந்த க்ளவுட்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து ஒரு டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வியூ கொடைக்கானல் அப்படிங்கிறது வியூங்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் போக 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 இந்த மாதிரி ஒரு மிஸ்டியான ஒரு வியூஸ் நம்ம பார்த்துக்கலாங்கிறது மட்டும்தான். இதுவும் அதே மாதிரி ஒரு அப்பர் வியூ, ஒரு டாப் வியூலேருந்து நம்ம அந்த பிளேசஸை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்கள் கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் வியூ. தென் நீங்கள் டாப்பில் இருப்பீங்க, அது மட்டும்தான். பட் சுற்றி உங்களது மேகமூட்டங்களும் பனிக்களும் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எந்தவித இதுவுமே இருக்காது. பட் அந்த குளிரும் என்ன பண்ணுறது, கப்புள்ஸாக போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பானுங்க. பட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போகும்போது அங்கே அட்லீஸ்ட் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு கார்டன், ஒரு பார்க் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறதுனால நீங்கள் அங்கேயே கொஞ்சம் ஓடி ஆடி விளாட்றதுக்கு, இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். நிறைய பேர் ரீல்ஸ் கூட நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப பயங்கரமான பிளேஸ், இங்கே தான் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது இல்லை. இது லிஸ்ட்லேயும் கூட கிடையாது. குணா கேவ் பக்கத்தில் இருக்கிறதுனால லைட்டாக போய் விசிட் பண்ணிட்டோம். நீங்கள் குணா கேவ் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் டைம் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வேனில் போயிருந்தீங்க, உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். தென் இதை முடிச்சு அடுத்தது நாங்கள் போன இடம் தான் இந்த பிரைன் பார்க் அப்படிங்கிறது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு தான். இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் போடும்போது ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். செம கார்டனுங்க, ஒர்த்தி பிளேஸாக இருந்துச்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரைன் பார்க்குக்கு போகாமல் இருந்துடாதீங்க, ஒரு சூப்பரான பிளேஸுங்க. தென் இதுக்கப்புறம் தாங்க ஒரு தரமான பிளேஸ்க்கு நான் விசிட் பண்ணோம். இது வரைக்குமே இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம்.
மீம்ஸில் பார்த்துருப்போம், ரீல்ஸில் பார்த்துருப்போம். நான் சினிமா பார்க்குறதுனால இந்த குணா மூவி, மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி சில வியூஸ்லாம் அங்கங்கே தெரியும் அப்படிங்கிறதுலாம் ஓகே. பட் போக 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 இது ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறத தெரியாமே நான் போயிட்டு இருந்தேன். அப்படி என்ன பிளேஸ்க்கு நான் போயிட்டு இருந்தேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முருகன் டெம்பிள் தான் போயிட்டு இருந்தேன். முருகன் டெம்பிள் அப்படி என்னடா பெரிய பிளேஸ், அப்படி அதில் என்னடா இருக்குது, சாமி கும்பிட தானே போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. பட் இல்லை, போகக்கூடிய முருகன் கோவில், அந்த முருகன் கோவில் டெம்பிள் வந்து ஒரு பயங்கரமான வைப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த வைபையும் தாண்டி என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் நேராக கோவிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். குறிஞ்சி ஆண்டவர் முருகன் டெம்பிள்னு. ஓகே, எண்டை நம்ம இதை முடிச்சிடலான்னு பார்த்தா, உள்ளே போனோடனே கொஞ்சம் நேரம் அங்கேயே சுற்றிட்டு அப்படி இருக்கும்போது கொடைக்கானல் இருக்கிற ஒரு டாப் வியூ, எக்கச்சக்கமான அந்த ஹவுஸ், அவங்க வீடுகள்லாம் இருப்பாங்க, மக்கள் தங்கி இருக்க வீடுகள்லாம் வியூ தெரியும்னாங்க. அதுலேருந்து வியூவாக தான் இருக்குது, இது ஒரு வியூவாக இருக்குமே சொல்லிட்டு பார்க்க போனேன். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாக பனிக்கல்லாக தான் இருந்துச்சு. ஓகே, இதையும் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் அடித்தாங்க பாருங்கள். இந்த கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவ்வளோ ஹைட்லேயே நம்ம இருக்கோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே அந்த வீடுகள், அந்த பணிகள்லாம் பார்த்துட்டு நேராக கொடுகுடுன்னு ஓடி அந்த பக்கம் அந்த வியூ தெரியும், எப்படியாவது நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம், வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இங்கேருந்து ஓடி போய் அங்கே போய் பார்த்தா கோவில் இருந்துச்சு. எங்கன்னா கோவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மலையை காணுமேன்னு அப்படியே திரும்பி பார்த்தா, ஏண்டா இவ்வளோ நேரம் வியூன்னு சொல்லிட்டு இருந்த, பனிக்கல்னு சொல்லிட்டு இருந்த, ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தியே, இது மட்டும் என்ன இதாவா தெரியும், வழக்கம் போல் கூட்டு வச்சு மொக்க பண்ணிட்டாங்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல செம்ம வியூ தெரியுமாங்க. பட் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருப்போம். பட் இது எல்லாமே சுற்றி முடித்து கடைசியில் ரூம் கிட்ட வரும்போது தான் இந்த வியூ தெரியும் அப்படிம்பாங்க. இந்த வீடியோவில் கூட அந்த இடத்துல நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஒன்றுமே தெரியாது, மழை இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அங்கே இருக்கிறது ஃபுல்லாக பனிகளும் பனி மூட்டங்கள், அது மட்டும்தான். அதை தாண்டி வேறு பெருசாக எதுவுமே தெரியாது. பட் கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம வியூவாக இருக்கும். நான் இந்த இமேஜஸ் கூட நீங்கள் பாருங்கள், பயங்கரமாகவே இருந்துச்சு. பட் நேரில் பார்க்க தான் மிஸ் பண்ணிட்டோம். தென் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங்ஸ், இந்த மாதிரி இந்த ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய சாமி சிலைகள், அப்புறம் ரிங்ஸ், செயின்ஸ், இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனதுனால நானும் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டேன். பட் டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6:30, 5:30, 6:30 அந்த ரேஞ்சு தான் இருந்திருக்கும். ஒரு நாளே இந்த மாதிரி பிளேசஸ் தான் நாங்கள் போய் விசிட் பண்ண முடிஞ்சு. இதுவே எக்கச்சக்கமான நிறைய பிளேசஸ் தான் என்னை பொறுத்தவரை. சிம்பிளாக நீட்டாக போனோன்னா இந்த மாதிரி பிளேசஸ் நீங்கள் போயிட்டு வரலாம். சூப்பராகவே இருந்துச்சு. நிலா கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:30க்கெல்லாம் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லைடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, மலைக்கு மேலே இருக்கும், அப்படி இருந்து தான் ஆகணும். சரி, நேராக இப்போ ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். போகும்போதே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். நேராக சாப்பாடு வாங்கிட்டு வந்து ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு கிளம்பி ஊருக்கே வந்தாச்சு. தென் நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா உங்களோட 1 டே ட்ரிப் தான் பிளான் அப்படின்னு இருந்தீங்கன்னா எந்த பிளேசஸ்க்கு போகன்னு தெரியலன்னா நான் சொன்ன இந்த பிளேசஸ்க்குலாம் போங்க, உங்களுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொன்ன பிளேஸ்க்கு மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.